யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிடும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணுங்கள். நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருக்கும் வணக்கம். நெட்டி ஃபார் யூவில் வந்து ரீல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களோட ஃபேவரட்டான சீரியல் எல்லாமே நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த வகையில் உங்களோட ஃபேவரட்டான சீரியல் என்ன சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நேற்று நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த சீரியல் வந்து என்ன நினச்சின்றதை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்து அந்த ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதாக ஒரு ரிவ்யூ. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து சின்னதாக ஒரு ரொமான்ஸ் போயிட்டே இருந்துச்சா, இன்னொரு பக்கம் வந்து பயங்கர சீரியஸாக போகும். அதே மாதிரி நேற்று வந்து பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தும் தாமரையும் வந்து பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த சின்ன கிளிகள் வந்து பணிஞ்சு பணாந்தா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு சீரியஸாக ஒரு ஆக்ஷன் தான் நடக்கல, அந்த அளவு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தோட ஒரு பெரிய ஒரு கனவு அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து பயங்கரமான வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீயாக எல்லாமே கொடுக்கணும், ஃப்ரீ சர்வீஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பெரிய ஒரு ஆசை. அதுக்கு முதல் படியாக வந்து அந்த இடத்துல வந்து பூமி பூஜை போடுறாங்க. அந்த இடத்துல வந்து தாமரை வந்து இந்த கல் எடுத்து வச்சு இந்த விளக்கெல்லாம் பொருத்தி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அரவிந்த் வந்து கடைசரி நான் ஒரு 2 முகத்தை வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. ஒரு பரம விரோதி அவருங்க வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரையோட அம்மாவும் மாமாவும் 2 பேரும் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது அரவிந்த் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தே இருக்கும் போது அவர் வந்து பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டாரு. நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், இன்னொரு அடி கால் எடுத்து முன்னால் வச்சிங்க உன்னை சீவின்னு சொல்லிட்டு பயங்கரமான பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு மேட்டர் தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து கிடைச்சது காரணமே வந்து அவங்க 2 பேர் தான் என்ற ஒரு உண்மை வந்து அவருக்கு தெரிய வருது. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூட் அவுட்ல இவங்க தான் நமக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் இருந்தாலும் உன்னோட ஒரு உதவி வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஹை ஃபோர்ஸ் வந்து கிளம்பி போறாரு. போகும்போது நீங்கள் 2 பேரும் அப்படியே ஓடி போயிருங்க சொல்லிட்டு பயங்கரம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா அதுக்கப்புறம் வந்து தாமரை அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாமரை கிட்ட வந்து அவங்க மாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அரவிந்த் ஒன்றும் செட் ஆக மாட்டான், நீ வந்து கிளம்பி வந்துரு, நாங்கள் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ வந்து கிளம்பி வந்துரு, இல்லை என் புருஷன் தான் நான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிரு, நாங்கள் ஒதுங்கிறோம்னு சொல்லிட்டு பயங்கரம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு மறுபடியும் அவர் வந்து ஒரு ஹை ஃபோர்ஸ் வந்து கிளம்பி போயிட்டாரு. அரவிந்த் இந்த பக்கம் கிளம்பி போயிட்டாரா. மறுபடியும் வந்து தாமரை என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அரவிந்த் வந்து என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னை வந்து இப்போ தான் வந்து க்ளோஸாக ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டே, இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு, இனிமேல் உன் விஷயத்தை நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்தை நீ தலையிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் வந்து போயிட்டாங்க. இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தை வந்து பயங்கரம் வந்து அடித்து தாமரை வந்து கட்டி வச்சதே அவங்க 2 பேர் தான். அதனால தான் அது அரவிந்துக்கு வந்து இந்த அளவு பெரிய ஒரு கோவம். அதனால் இந்த மாதிரி தான் ஒரு எபிசோட் வந்து இன்றைக்கி முடிஞ்சு. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பாக நடந்து முடிஞ்சிச்சுல, அதே மாதிரி நாளைக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த சீரியல் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பயங்கர ஒரு பரபரப்பாக சீரியஸாக போச்சுன்னா, இன்னொரு எபிசோடு வந்து ஒரு காமெடியாக அந்த மாதிரி ரொமான்ஸ் அந்த மாதிரி லவ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து மாயனும் அதுக்கப்புறம் தேவி 2 பேரும் வந்து எப்படி லவ் பண்ண போகிறாங்க, மாயன் வந்து தேவி வந்து கரெக்ட் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபுல்லாக போகும்போது, நாளைக்கு இந்த மாதிரி பரபரப்பு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சுலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.